நம்மலாம் லாக்டவுனில் இருக்க இந்த பீரியடில் உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சுக்கிட்டே சயின்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிட்டி லேப்ஸ் வழியாக ஒரு 4 நாள் லைவ் சயின்ஸ் ஒர்க் ஷாப் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் ஷாப்பில் எங்களோட ட்ரெயினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸை லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க போகிற வீடியோஸ் அண்ட் மேனுவல்ஸ் வச்சுட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வீட்டிலே செஞ்சு பார்த்து கற்றுக்கலாம். இந்த லைவ் ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா chittylabs.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உலகத்தில் இருக்க நிறைய நாடுகள் பார்த்திங்கன்னா அவங்க நாட்டில் இருக்க 20 வயதுலேருந்து 40 வயதுக்கு உட்பட்ட நிறைய பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் டெஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. WHO ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா உலகத்தில் உள்ள பெரிய பெரிய டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிறது வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இதோட சிம்டம்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம டெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். நம்மளும் மற்ற நாடுகள் மாதிரி இந்த மாதிரி நிறைய பேருக்கு டெஸ்ட் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நாடு வந்து அமெரிக்கா அண்ட் இட்டாலி மாதிரி வந்து இம்பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஏன் நம்ம டெஸ்ட் எடுக்கலை அப்படின்னா பெரிய பாதிப்பை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல நம்ம ஊரில் வந்து இந்த கொரோனா வைரஸோட தொற்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டெஸ்ட்டான RT-PCR அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த RT-PCRோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இந்த டெஸ்ட்டை யாருக்கெல்லாம் வந்து சிம்டம்ஸ் தீவிரமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. முதல்ல சிம்டம்ஸ் அதிகமாக இருக்க பேஷண்ட்டோட தொண்டையிலிருந்து சாம்பிள் எடுப்பாங்க. அந்த சாம்பிளில் இருந்து வைரஸை எடுத்து அந்த வைரஸை கொன்று அந்த வைரஸோட ஜெனட்டிக் மேட்டரான RNA மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க. இப்படி நம்ம தனியாக பிரித்து எடுத்து அந்த RNAஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த RNAஸில் கொரோனா வைரஸோட RNA மட்டும் தனியாக நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்படி இந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணப்பட்ட சாம்பிளை கொண்டு போய் RT-PCR மிஷினில் வைப்பாங்க. இந்த RT-PCR டெஸ்ட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா RT, ரெண்டாவது வந்து PCR. இந்த RT என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸோட ஜெனட்டிக் மேட்டரான RNAஸை வந்து DNAஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த PCR கன்வெர்ட் பண்ணப்பட்ட இந்த DNAஸ்க்கு வந்து மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து கொடுக்கும். உதாரணத்துக்கு இந்த PCR நம்ம ஒரு ஜெராக்ஸ் மிஷினோட கம்பேர் பண்ணிக்கலாமே. ஒரு ஜெராக்ஸ் மிஷின் எப்படி நம்ம ஒரு காப்பி கொடுக்குறப்ப அதுக்கு வந்து நமக்கு மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து கொடுக்குதோ, அதே மாதிரி தான் இந்த PCR என்ன பண்ணுன்னா இந்த DNAஸ்க்கு வந்து மல்டிபிள் காப்பீஸ் நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்படி இந்த RNAஸ் எல்லாம் வந்து DNAவை மாற்றி அப்புறம் அதை மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்தில் இருந்து 1 நாள் வரை ஆகலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கெமிக்கல் இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிளில் இருக்க கொரோனா வைரஸோட DNA மட்டும் ஃப்ளோரசன்ட் கலரில் காட்டும். இப்படி ஃப்ளோரசன்ட் கலரில் காட்டுச்சு அப்படின்னா அந்த சாம்பிளில் வந்து கொரோனா வைரஸ் பாசிட்டிவ்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஷண்ட்டை வந்து குவாரண்டைன் பண்ணி அவருக்கு தேவையான மெடிகேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த சாம்பிளில் வந்து ஃப்ளோரசன்ட் கலரில் காட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு கொரோனா வைரஸ் வந்து நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்டை நம்ம பார்க்குறப்போ எல்லாமே சரியாக தானே இருக்குது, இதனால் என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இந்த டெஸ்ட்டில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை சிம்டம்ஸ் வந்து யாருக்கு சிவியராக இருக்கோ அவங்க மேலே தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் உலக அளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து காட்டவே இல்லை அல்லது வந்து ரொம்ப கம்மியாக தான் சிம்டம்ஸ் காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருந்தவங்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபெக்ட் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து சிவியராக காட்டியிருக்கு. இப்படி சிம்டம்ஸே இல்லாதவங்க அல்லது வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்கே. ஏன்னா இப்படிப்பட்டவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அண்ட் இப்படி இன்ஃபெக்ட் ஆகிருக்கவங்க பார்த்தீங்கன்னா தனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே ரியலைஸ் பண்ணாமல் தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் US, சைனா, இட்டாலி மாதிரி நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து நிறைய பேருக்கு இந்த வைரஸை பரப்பி விட்டது. அதெல்லாம் கூட விடுங்க, இப்போ நம்மளை சுற்றி கூட இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கலாம். சரிப்பா, அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த RT-PCR அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்கவங்களோ அல்லது சிம்டம்ஸே இல்லாதவங்களுக்கு இந்த டெஸ்ட் நம்ம பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக இல்லாமல் போகலாம். அண்ட் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் அண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைனால தான் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நிறைய நாடுகள் இந்த RT-PCR டெஸ்ட்டை தாண்டி நம்ம இன்னொரு டெஸ்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் சீக்கிரமும் பண்ணுற மாதிரி ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாங்க. அப்படி முடிவெடுத்து அவங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்க டெஸ்ட் பேர் தான் பார்த்தீங்கன்னா ELISA அப்படிங்கிற டெஸ்ட். இந்த ELISA அப்படிங்கிற டெஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம்.
நம்ம உடம்புக்குள்ளே இந்த வைரஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த வைரஸ் எதிர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி இந்த வைரஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனுக்கு பேர் தான் வந்து நம்ம ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோம். இதில் IgM அப்படிங்கிற ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே வைரஸ் வந்த உடனே வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே எந்தவித சிம்டம்ஸும் காட்டாது. ஆனால் இதே நேரத்தில் வைரஸும் தன்னோட அளவு பெருக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். இப்படி நம்ம உடம்புக்குள்ளே வைரஸோட அளவு வந்து பெருகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா IgG அப்படின்னு இன்னொரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இந்த ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை விட்டு வைரஸ் போனதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த IgM அப்படிங்கிற ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு விட்டு வைரஸ் போனதுக்கு அப்புறம் 1 மாதம் வரை தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த IgM, IgG அப்படிங்கிற ஆன்டிபாடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிருமிக்கு தகுந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். உதாரணத்துக்கு கரோனா வைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆன்டிபாடிஸ் எல்லாம் தயாராகும். இப்போ அதுவே வந்து நம்ம டெங்கு வைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆன்டிபாடிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம உடம்புல எந்த விதமான ஆன்டிபாடிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம என்ன நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்படி நம்ம உடம்புல என்னென்ன ஆன்டிபாடிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுற டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த எலைசா அப்படிங்கிற டெஸ்ட். இந்த எலைசாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசாய். இந்த எலைசா டெஸ்ட்டை வந்து IgM ஆன்டிபாடிக்கு தனியாகவும் IgG ஆன்டிபாடிக்கு வந்து தனியாகவும் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த எலைசா டெஸ்ட்டை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம உடம்புலேருந்து எடுத்த பிளட்டில் இருக்க ஆன்டிபாடியை கொரோனா வைரஸோட பாடியில் இருக்க ப்ரோட்டீனோட ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த பேஷண்ட் வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாமே. அப்போது இவர் பாடி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்க்கு அகென்ஸ்டாக வந்து ஆன்டிபாடிஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த ஆன்டிபாடிஸை கொண்டுட்டு போய் நம்ம கொரோனா வைரஸில் இருக்க ப்ரோட்டீனோட மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து அட்டாச் ஆகிட்டு ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். இப்படி ரியாக்ஷன் நடக்கிறதுனால அந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிரும். இப்படி எல்லோ கலரில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அவர் வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதாவது கொரோனா பாசிட்டிவ்னு அர்த்தம். அதுவே இந்த சொல்யூஷன் வந்து எல்லோ கலரில் மாறல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த டெஸ்ட்டோட அட்வான்டேஜஸ்லாம் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த டெஸ்ட்டை எடுத்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே கிடச்சிரும். அண்ட் இதை பண்ணுறதுக்கான செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இந்த காரணங்களுக்காக இப்போ ஒருத்தர் வந்து கொரோனாவில் இம்பேக்ட் ஆகி அவருக்கு வந்து சிம்டம்ஸே இல்லை அல்லது வந்து கம்மியான சிம்டம்ஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் அவரை ஈஸியாக கண்டுபிடிச்சி ஐசோலேட் பண்ணி அவரால் அடுத்தவங்க வந்து பாதிக்காமல் நம்மளால் தடுக்க முடியும். நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரலாம், மக்கள் தொகை வந்து கம்மியாக இருக்க நாட்டில் வந்து இந்த டெஸ்ட் பண்ணுறது வந்து சாத்தியமான விஷயம். ஆனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இந்தியா மாதிரி நாட்டில் வந்து இந்த டெஸ்ட் நம்மளால் எப்படி நிறைய பேருக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பூல்டு டெஸ்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். இந்த பூல்டு டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 16 பேர்கிட்ட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த சாம்பிளோட ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 16 பேருக்கும் வந்து கொரோனா வந்து நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த சாம்பிளோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் ஒரு நபருக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபருக்கோ பார்த்தீங்கன்னா கொரோனா பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 16 பேரை நம்ம இப்போ இண்டிவிஜுவலாக டெஸ்ட் பண்ணி யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தடை பயன்படுத்திட்டு ஜெர்மனியில் கூட ஒரே நாளில் 40,000 பேருக்கு மேலே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் இந்த எலைசா டெஸ்டிங் மெத்தடை பயன்படுத்திட்டு நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கொரோனா பிரச்சனையிலேருந்து நம்மளால் சீக்கிரம் வெளியே வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த பரவல் தீவிரமாகி நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் சீக்கிரம் இந்த எலைசா டெஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். நன்றி.